ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் பிள்ளையே, பிரச்சனை உன்னை பிடித்து கொண்டு இல்லை, நீதான் பிரச்சனையை பிடித்து கொண்டு இருக்கிறாய். நீ அந்த பிரச்சனையை விடு, என் பக்கம் திரும்பு. என்னை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய். நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும். இது உன் அன்னையின் வாக்கு. இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு வெளிவர முடியும். உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு தெளிவு கிடைக்க இன்று மாலை எனக்காக 2 தீபம் ஏற்றி வழிபடு. நல்லது நடக்கும். தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்.